Harry Potter and the Half-Blood Prince, Chapter 5, Part 2, An Excess of Phlegm. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ அந்த ரூமோட டோர் வாசல் கிட்ட நின்றுட்டு இருக்குமா. அதோட கையில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரேயை வச்சுருக்கோம். ஆரி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணோட வாய்ஸ் வருமா. வேகமாக உள்ளுக்குள்ளே நடந்து வருமா. பார்த்தா அது உள்ளுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் ஹாரி பார்ப்பான். பின்னாடி அங்கே மாலி ஆண்டி நின்றுட்டுருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த வாசல் கிட்ட, இந்த ரூமோட வாசல் கிட்ட நின்றுட்டுருப்பாங்களா. அவங்க பார்க்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஹாரியை ஆரின்னு கூப்பிடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது யாராக இருக்குன்னு. நீ ட்ரேயை மேலே எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை, அதை நான் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஃப்ளர் டெலக்கர் சொல்லும். வேகமாக வந்து ஹாரியோட மடியில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரேயை வச்சுட்டு ஹாரியோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணும். ஹாரியோட கன்னத்தில் ஃப்ளரோட லிப்ஸ் பட்ட இடம் அவனுக்கு அப்படியே எரியிற மாதிரி இருந்தது. உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஹாரி. உனக்கு என்னோட சிஸ்டரை ஞாபகம் இருக்கா? கேப்ரில் உன்னை பற்றி பேசுகிறத நிறுத்தவே மாட்டா. உன்னை திரும்ப பார்க்க போகிறத நினச்சி அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு ஃப்ளர் சொல்லுமா. ஓ, அவளும் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு ஹாரி கேட்பானா. நோ சில்லி பாய் அப்படின்னு ஃப்ளர் ஒரு மாதிரி கழுக்குன்னு சிரிக்கும். நான் நெக்ஸ்ட் சம்மர் பற்றி சொன்னேன். அப்போ தானே எங்களுக்கு உனக்கு இன்னும் தெரியாதா அப்படின்னு ஃப்ளர் சொல்லிட்டு அதோட பக்கத்தில் அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த மாலி ஆண்டியை திரும்பி அதோட நீல கலர் கண்களை நல்லா பெருசாக்கி உத்து ஒரு மாதிரி எரிச்சலாக பார்க்கும். நாங்கள் இன்னும் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ஃப்ளர் இப்போது ஹேரியை பார்த்து திரும்புமா. அது திரும்பும்போது அதோட அந்த சில்வர் கலர் ஹேர் அப்படியே பறக்கும்ல, அது மாலி ஆண்டி முகத்தில் அப்படியே சத்து நடிக்கும். பில்லும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஃப்ளர் சொல்லுமா. ஓ அப்படின்னு ஹாரி பிளாங்காக சொல்லுவான். அவனால் மாலி ஆண்டி, ஹெர்மாயினி, ஜின்னி இவங்க 3 பேரும் ஒருத்தரை பார்த்துக்காம அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக நிற்கிறத பார்க்காம இருக்க முடியல. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஃப்ளர் ஸ்மூத்தாக ஹாரி பக்கத்தில் வந்து திரும்பவும் ஹாரியோட கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்கும். பில்லு இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான், அவனுக்கு நிறையா வேலை இருக்குது. நான் கிரிங்கார்ட்ஸில் பார்ட் டைமாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னோட இங்கிலீஷ்னால். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஃப்ளர் ஃப்ரெஞ்ச் பொண்ணு. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் அவங்க அவ்வளோவா பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலுமே அவங்க அந்த ஃப்ரெஞ்ச் ஆக்சென்ட்டில் தான் பேசுவாங்களா. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போவே பார்த்துருப்பீங்க, ஃப்ளருக்கு வந்து இங்கிலீஷ்னு சொல்ல தெரியாது, இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவன் என்னை இங்கே ஃபியூ டேஸ் இருக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனோட ஃபேமிலியை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. நீ வரேன்னு எனக்கு தெரிஞ்சோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஹாரி. இங்கே சமையல் பண்ணுறதையும் கோழி மேய்க்கிறதையும் தவிர பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. வெல், பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அது கிரேஸ்ஃபுல்லாக திரும்பி அந்த ரூம்லேருந்து வெளியில் ஸ்மூத்தாக அப்படியே கிளைட் ஆகிக்கிட்டே வெளியில் போகும். டோரையும் குவைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து போயிடுமா. மாலி ஆண்டி அப்போது அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்களா. அம்மாவுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஜின்னி அமைதியாக சொல்லும். எனக்கு அவளை பிடிக்காமலாம் இல்லை அப்படின்னு மாலி ஆண்டி குசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் அவசரமாக பண்ணிக்கிச்சுங்களோன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரை 1 வருஷமாக தெரியுமா அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அவன் இப்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக மெய் மறந்து போன மாதிரி உக்காந்துட்ருப்பான். அந்த டோரவே அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே மெய் மறந்து போன மாதிரி உக்காந்துட்ருப்பான். 1 வருஷம்லாம் ஒரு கணக்கா? அஃப்கோர்ஸ், எதுக்காக இதுங்க 2ம் அவசரமாக என்கேஜ் பண்ணிக்கிச்சுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்தனால தான். நாளைக்கு உயிரோடு இருப்போமா என்னன்னு தெரியாமல் தான் மக்கள் அவசரமாக எல்லா முடிவும் எடுப்பாங்க. நார்மலாக லேட்டாக பண்ண போகிற விஷயத்த கூட அவசரமாக சீக்கிரமாக பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் அவன் பவர்ஃபுல்லாக இருந்த போதும் இப்படி தான் நடந்துச்சு. எல்லா மக்களும் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. உங்களை மாதிரியும் அப்பாவை மாதிரியுமாம்மா அப்படின்னு ஜின்னி ஒரு மாதிரி நக்கலாக கேட்குமா. வெல், நானும் உன்னோட அப்பாவும் மேட் ஃபார் ஈச் அதர். நாங்கள் அதுக்கு மேலே வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஆனால் இந்த பில்லும் ஃப்ளரும், வெல், அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன தான் அப்படி காமனாக இருக்குது. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பையன், நல்ல டவுன் டு எர்த் பர்சன் வேற. ஆனால் இவ அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. அவள் ஒரு மாடு அப்படின்னு ஜின்னி ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கோம். பட் பில் ஒன்றும் அப்படிலாம் டவுன் டு எர்த் பர்சன் கிடையாது. அவன் ஒரு கர்ஸ் பிரேக்கர். அவனுக்கு அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்லா கிளாமராக ஸ்டைலிஷாக இருக்கவும் பிடிக்கும்.
அதனால தான் அவன் இந்த ஃப்ளம் பின்னாடி போயிருக்கான் போல அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. ஜின்னி ஃப்ளம்னு சொன்ன உடனே ஹாரியும் ஹெர்மாயினியும் பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவளை அப்படி சொல்கிறத நிறுத்து ஜின்னி அப்படின்னு மாலி ஆண்டி ஷார்ப்பாக சொல்லுவாங்க. இந்த சாப்டர் நேமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளம். ஃப்ளம்னா என்னன்னா மூக்குச்சொல்லின்னு அர்த்தம். ஆக்சுவலி ஃப்ளருன்னு இருக்குல்ல, அதை தான் ஜின்னி கிண்டல் பண்ணுறதுக்காக ஃப்ளம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃப்ளருன்னு சொல்லாமல். சரி நான் கிளம்புறேன், உன்னோட முட்டை சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ரு ஹரி அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ரான் இன்னும் ஏதோ போதையில் இருக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருப்பானா. நம்ம காதுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுக்கிறதுக்காக தலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிகிட்டு இருப்போம்ல, அதே மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பானா. அவள் இந்த வீட்டில் தானே ஸ்டே பண்ணிகிட்ருக்கா, உனக்கு இன்னுமா அவள் பழகி போகலை அப்படின்னு ஹாரி கேட்பானா. பழகிருச்சு தான், ஆனால் அவள் இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது தான் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. இது கேவலமாக இல்லையா அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிகிட்ருக்கோம். நான் எதில் வேணால் பெட்டு கட்டுறேன், அம்மா கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாருங்க அப்படின்னு ஜின்னி சொல்லும். எப்படி அவங்களால அப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க டாங்ஸை டின்னருக்கு வர வைக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்படியாவது பில் டாங்ஸை பார்த்து மயங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மட்டும் நடந்தால் சூப்பராக இருக்கும், நம்ம குடும்பத்தில் அவள் வந்துட்டானா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம். ஆமாம் அப்படி நடந்துட்டா இந்த உலகமே திரும்பிடும் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி சார்காஸ்டிக்காக சொல்லிட்டு இருப்பான். புத்தி இருக்கிற எவனாவது ஃப்ளர் கூட இருக்கும்போது டாங்ஸ் பின்னாடி போவானா? ஐ மீன் டாங்ஸ் ஓகே தான், அவளோட முடியையும் மூக்கையும் ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணாமல் ஒழுங்காக வச்சுருந்தாலே நல்லா தான் இருக்கும். பட் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. டாங்ஸ் அந்த ஃப்ளம்மை விட பார்க்க அழகாக தான் இருக்கா அப்படின்னு ஜின்னி எரிச்சலாக கத்தி சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாங்ஸ் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டுன்னு தெரியும்ல, அவள் ஆரராக இருக்கா அப்படின்னு ஹெர்மாயினியும் சொல்லிட்டு இருக்குமா. ஃப்ளர் ஒன்றும் ஸ்டூப்பிட் கிடையாது. ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறானா, அவள் எவ்வளோ திறமசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருந்திருப்பா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. நீயுமா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது ஹாரியை பார்த்து எரிச்சலாக கத்தும். ஒருவேளை உனக்கு அந்த ஃப்ளம் உன்னை பார்த்து ஹாரி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னமோ அப்படின்னு ஜின்னியும் ஹாரியை பார்த்து செம்ம கடுப்பாக்கி கத்துமா. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஏண்டா இப்போ வாயை திறந்து பேசணுன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் ஜஸ்ட் ஃப்ளர் அப்படின்னு ஹாரி உளறிட்டு இருப்பானா. நம்ம குடும்பத்துக்கு டாங்ஸ் வந்துட்டா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அவள் எவ்வளோ ஜாலியாக இருப்பா, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருப்பா அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்குமா. அவள் சிரித்து நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரான் சொல்லுவான். ஒவ்வொரு டைம் நான் அவளை பார்க்கும்போதும் ரொம்ப அவள் மோர்னிங் மெட்டல் மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரான் சொல்லுவானா. அப்படி சொல்லாத அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நடந்த சம்பவத்துலேருந்து அவள் இன்னும் வெளியிலவே வரல, ஐ மீன் அவரோட கசின் தானே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரியோட இதயமே இப்போ திரும்ப நொறுங்குன மாதிரி ஆயிரும். அவங்க அகெயின் இப்போ சீரியஸோட டாபிக்கு வந்துட்டாங்க. இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே இவனை இழுத்துடக்கூடாதுன்னு ஹாரி வேகமாக ஃபோர்க் எடுத்து அவனுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிராம்பிள்டு எக்ஸை அவனோட வாய்க்குள்ளே திணிச்சிட்ருப்பான். டாங்ஸ்க்கும் சீரியஸுக்கும் அவ்வளோவா பழக்கமே இல்லை. டாங்ஸோட பாதி வாழ்க்கை முழுக்க சீரியஸ் அஸ்கபேனில் தான் கழிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃபேமிலிஸ் அவ்வளோவா பார்த்துக்கிட்டது கூட கிடையாது அப்படின்னு ரான் சொல்லுவானா. பாயிண்ட் அது இல்லை, சீரியஸ் இறந்ததுக்கு காரணம் அவள் நினைக்கிறா, அவளோட தப்புன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. எதுக்காக அவள் அப்படி நினைக்கிறா அப்படின்னு ஹாரி இப்போது வேகமாக கேட்பான். அவள் தானே அன்றைக்கி பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்ச் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா, அவள் அப்போவே பெலாட்ரிக்ஸை முடிச்சிருந்தானா பெலாட்ரிக்ஸ்னால சீரியஸை கொண்டிருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். இது முட்டாள்தனமானது அப்படின்னு ரான் சொல்வானா. இது சர்வைவர்ஸ் கில்ட், இப்படி தான் இருக்கும். லூப்பின் அவகிட்ட பேசி அவளை நார்மலாக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவனால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. ஈவன் அவனால் இப்போது மெட்டமார்ஃபோசிங் கூட பண்ண முடியறதில்ல, அதுவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். முன்னாடிலாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அப்பியரன்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு ஹெர்மாயினி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஐ திங்க் சடன் ஷாக்னாலையா இல்லை என்னன்னு தெரில, அவளோட பவரை அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆரர் ஆகணும்னா கண்டிப்பாக மெட்டமார்ஃபோசிங்லாம் பண்ணி பழக்கமாகணும். ஏன்னா ஆரர்ஸ் ஃபுல்லாக டார்க் விசார்ட்ஸை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். டக்குன்னு அவங்க அப்பியரன்ஸை மாற்றணும். இதை நான் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, மேடை இதெல்லாம் ஹாரிக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாரு. ஆரர் ஆகுறது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம என்ன தான் நிறையா மார்க் எடுத்திருந்தாலுமே நிறையா மார்க் எடுக்கணும். கண்டிப்பாக ஆரர் ஆகணும்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நிறையா மார்க்கோட ஸ்கோர் பண்ணியிருக்கணும்.
அப்படி நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே ஆரர் ட்ரைனிங்கில் நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி ஒழுங்காக நம்ம ஆரர் ட்ரைனிங் முடித்தா மட்டும்தான் நம்மளை ஆரர் ஆக்குவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டாங்ஸ் வந்து எவ்வளோ அப்போ இன்டெலிஜென்ட்டாக எவ்வளோ திறமைசாலியாக இருக்குன்னு. பட் டாங்ஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே மெட்டமார்ஃபோசிங் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அது ஆல்ரெடி டாங்ஸ் ஹாரிக்கிட்ட சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு டாங்ஸ் ஹாரியை மீட் பண்ணும் போதே இதெல்லாம் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இப்போ ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கு. ஏதோ ஷாக்கில் அவளுக்கு இருந்த அந்த பவர்லாம் போயிடுச்சு போல் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கு. ஏன்னா டாங்ஸ்னால் ஈஸியாக மெட்டமார்ஃபோசிங் பண்ண முடியும். அதுக்கு வந்து அவள் அதை கற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை. அவள் பிறப்புலேயே அவனால் ஈஸியாக வேறு ஒரு ஆளாக மாற்றிக்க முடியும் அவளை. ஆனால் இப்போ அவனால் அதை பண்ண முடியல. அவளுக்கு அது பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவளோட பவர்லாம் அதில் போயிடுச்சு போல் ஏதோ ஒரு ஷாக்கில் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கு. அந்த மாதிரிலாமா நடக்கும், இப்போல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்வானா. எனக்கும் தெரியாது, பட் ஐ திங்க் ரொம்ப டிப்ரெஸ்டானால் இந்த மாதிரி ஆகுமோ என்னமோ அப்படின்னு ஹெர்மானி சொல்லும். அப்போது சடனாக அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுமா பார்த்தா மாலி ஆண்டி உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. ஜின்னி தயவு செஞ்சு கீழே வந்து லஞ்சுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நான் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு ஜின்னி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திகிட்ருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு வா இப்போவே அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டு அங்கேருந்து கிளப்பிடுவாங்க. அவள் கூட தனியாக இருக்க முடியாமல் தான் அம்மா என்ன கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஜின்னி செம்ம இரிட்டேட் ஆகி கத்திகிட்ருக்கோம். எப்போவுமே ஃப்ளர் நடக்கும்போது இல்லாட்டி டக்குன்னு திரும்பும் போது அதோட முடியும் சேர்ந்து பறக்கும்ல, ஒரு மாதிரி அப்படியே காற்றுல அப்படியே பறந்து ஸ்விங் ஆகும்ல. இப்போது அதே மாதிரியே ஜின்னியும் அதோட நீளமான ரெட் கலர் ஹேரை வச்சு அப்படியே நல்லா வேணும்னே ஃப்ளர் மாதிரி இமிட்டேட் பண்ணி முடியை நல்லா பறக்க விட்டு பெலரினாஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்களே, கைகளை அசைச்சு அப்படியே ஸ்மூத்தாக டான்ஸ் ஆடுவாங்களே, அந்த மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு அந்த ரூம்லேருந்து அப்படியே கிளைட் ஆகி போயிட்டுருக்கும் ஃப்ளோரை இமிட்டேட் பண்ணுற மாதிரி. நீங்கள் 3 பேரும் ஒழுங்காக சீக்கிரமாக கீழே வந்துருங்க அப்படின்னு ஜின்னி போகிறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரையும் திட்டிட்டும் போகும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க 3 பேருமே அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்களா. ஹாரி இந்த டெம்பரரி சைலன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்ருப்பான். ஹெர்மாயினி அங்கே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட பாக்ஸஸாக இருந்துச்சுல, கார்ட்போர்ட் பாக்ஸஸாக, அதை உள்ளுக்குள்ளே எட்டி எட்டி பார்த்துட்ருக்குமா. அப்பப்போ திரும்பி ஹாரியையும் பார்த்துட்டு இருக்கும். ரான் ஹாரியோட டோஸ்ட் எடுத்து அவன் சாப்பிட்டுட்ருப்பான். இது என்னது அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ அந்த பாக்ஸ்குள்ளேருந்து சின்னதாக ஒரு டெலஸ்கோப் மாதிரி இருக்குமா, அதை எடுத்து காமிச்சு கேட்டுட்ருக்கோம். தெரியல, பட் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அது இங்கேவே விட்டுட்டு போயிருந்தானுங்கன்னா கண்டிப்பாக அது இன்னும் ஜோக் ஷாப்புக்கு ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுங்களோட ஜோக் ஷாப் நல்லா போகுதுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, ஃப்ரெட்டுக்கும் ஜார்ஜுக்கும் பிஸ்னஸ் நல்லா போதாமே அப்படின்னு ஹாரி கேட்பானா. இதெல்லாம் கரெக்டான வார்த்தையே கிடையாது. அவனுங்க கேலியோன்ஸில் பறந்துக்கிட்டு இருக்கானுங்க ஹாரி. அவனுங்களோட பிளேஸை பார்க்குறதுல நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நாங்கள் இன்னும் டயகனலிக்கு போகவே இல்லை. செக்யூரிட்டி ஒழுங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்தால் தான் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா எங்களை இன்னும் அங்கே கூட்டிகிட்டே போகல. அப்பா அவரோட ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார், ஆனால் அவரோட வேலை வேறு லெவலில் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. பெர்சி இப்போ எப்படி இருக்கான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவன் உங்கள் அம்மா அப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்பானா. இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். பட் உங்கள் அப்பா இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது பண்ணிட்டு இருந்ததுலாம் கரெக்ட் தானே இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, வால்டமோர்ட் திரும்ப வந்தனால அப்படின்னு ஹாரி கேட்பானா. இப்போ நான் சொல்ல போகிற சென்டென்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் மோஸ்ட்லி தப்பு பண்ணியிருந்தவங்களை கூட ஈஸியாக மன்னிச்சிடுவாங்களாம், ஆனால் கரெக்டாக இருக்கிறவங்கள அவங்களால மன்னிக்கவே முடியாதான். டம்பிள்டோர் இதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டேரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஆமாம் டம்பிள்டோர் எப்போவுமே சொல்கிற மென்டல் விஷயம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹே, அவர் எனக்கு இந்த வருஷம் ப்ரைவேட் லெசன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஹாரி இப்போ சொல்வானா. டோஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருந்த ரானுக்கு இப்போ அப்படியே சோக் ஆயிரும். ஹெர்மாயினியும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கும். நீ அதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ரான் கத்துவானா. எனக்கு இப்போ தான் ஞாபகமே வந்துச்சு அப்படின்னு ஹாரி உண்மையாகவே அவனுக்கு இப்போ தான் ஞாபகமே வந்திருக்குமா, அதனால அப்படி சொல்லுவான். அவர் நேற்று நைட்டு உங்கள் ப்ரூம் ஷெட்டில் வச்சு தான் சொன்னார் அப்படின்னு ஹாரி சொல்வானா. பிளைமி, டம்பிள்டோர் கூட ப்ரைவேட் லெசன்ஸா அப்படின்னு ரான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சொல்லிட்டு இருப்பான். பட் எதை பற்றி அப்படின்னு ரான் கேட்க வருவானா, ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். பார்த்தா ஹெர்மாயினியும் ரானும் ஒருத்தரை பார்த்துட்டு நோன்ற மாதிரி செஞ்சிட்ருப்பாங்களா. ஹாரி அதை நோட்டீஸ் பண்ணிடுவான். அவனோட ஃபோர்க்கையும் நைஃபையும் அப்படியே கீழே வைப்பான். இதை விட வேறு என்ன சுச்சுவேஷன் கிடைக்க போகுது அப்படின்னு அவன் அப்படியே யோசிப்பான். டம்பிள்டோரும் சொல்லுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு, எக்ஸாக்டாக டம்பிள்டோர் எனக்கு என்ன டீச் பண்ண போகிறாருன்னு எனக்கு இன்னும் தெரியாது, பட் ஐ திங்க் அது ப்ராஃபஸினால தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரானும் ஹெர்மாயினும் எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கிற மாதிரி ஹாரி கண்ணுக்கு தெரியும். அவன் அப்படியே பேச ஆரம்பிப்பான். மினிஸ்ட்ரியில் அன்றைக்கி திருட வந்தாங்களே அந்த ப்ராஃபஸி தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா.
பட் யாருக்குமே அந்த ப்ராஃபஸியில் என்ன இருந்துச்சுன்னு தெரியாதுல, அது உடஞ்சிருச்சுல அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக சொல்லுமா. ஆனால் டெய்லி ப்ராஃபிட்டில் அப்படின்னு இப்போ ரான் சொல்ல வருவானா, ஹெர்மாயினி வேகமாக ஷ் அப்படின்னு சொல்லும். ப்ராஃபிட்டில் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு ஹாரி இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுவான். ஹெர்மாயினி பயந்து போய் உட்காரும். ரான் அப்படியே ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பான். அந்த உடஞ்சி போன கிளாஸ் பால் மட்டுமே அந்த ப்ராஃபஸியோட ரெக்கார்ட் கிடையாது. டம்பிள்டோரோட ஆஃபீஸில் வச்சு நான் எல்லாமே கேட்டேன். அந்த ப்ராஃபஸியை சொன்னதே டம்பிள்டோர் கிட்ட தான். வருவதுரைத்தல் சொல்லப்பட்டதே டம்பிள்டோர் கிட்ட தான். அதுபடி பார்த்தா அப்படின்னு ஹாரி இப்போ நல்லா பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு நல்லா மூச்சை வாங்கி விட்டுட்டு பேச ஆரம்பிப்பான். நான் தான் வால்டமோர்ட்டை முடிச்சாகணும், இல்லைனா அவன் உயிரோடு இருந்தானா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருந்தால் அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். 3 பேருக்கும் இப்போ என்ன பேசனே தெரில. ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேருக்கும் என்ன பேசனே தெரில. அப்படியே அமைதியாகவே உட்காந்து ஒருத்தரை பார்த்துட்ருப்பாங்களா. அப்போது சடனாக டமால்னு ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்குமா. ஹெர்மாயினி மாயமாக மறைஞ்சிரும். ஹெர்மாயினி உட்காந்துருந்த இடத்துல இப்போ கருப்பு கலரில் ஒரு ஸ்மோக் மட்டும் பறந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரியும் ரானும் பயங்கரமாக கத்துவானுங்க. ஹாரி மடியில் இருந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரே அப்படியே கீழே தரையில் வந்து விழுந்துடும். பார்த்தா ஹெர்மாயினி இப்போ அப்படியே சடனாக எமர்ஜ் ஆகுமா. அந்த புகைக்குள்ளேருந்து இருமிக்கிட்டே வெளியில் வருமா. அதோட கையில் அந்த டெலஸ்கோப்பை வச்சுருக்கும். பார்த்தா அதோட கண்ணு நல்லா டார்க் பர்பிள் பிளாக் கலரில் ஆயிருக்கும். இதை நான் தெரியாமல் அமிக்கிட்டேன். அது என்ன குத்திருச்சு அப்படின்னு அது ரொம்ப ஷாக் ஆகி சொல்லிட்டு இருக்குமா. அப்போ தான் இவனுங்களும் பார்ப்பானுங்க. அந்த டெலஸ்கோப்போட எண்டில் நீளமாக இருக்கிற ஒரு சின்ன கை மாதிரி வெளியில் தெரிஞ்சிட்ருக்கும். டோன்ட் வரி அப்படின்னு ரான் அவனோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பான். அம்மா அதை சரி பண்ணிடுவாங்க, அவங்க இந்த மாதிரி மைனர் இன்ஜுரிஸ்லாம் ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓ வெல் அதை விடு அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ வேகமாக சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி, ஓ ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாரியோட பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கும். மினிஸ்ட்ரியில் அன்னைக்கு வச்சு லூஷியஸ் மேல்ஃபாய் அந்த ப்ராஃபஸியில் உன்னை பற்றியும் வால்டமோர்ட்டை பற்றியும் இருக்குன்னு சொன்ன போதே கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்குன்னு நாங்கள் அன்னைக்கே நினச்சோம். ஓ ஹாரி அப்படின்னு இப்போ அது பக்கத்தில் வந்துட்டு ஹாரியை நல்லா உத்து பார்த்துட்டே பேசும். உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்கும். உண்மையை சொல்லணுன்னா முன்னாடி மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்டும் போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு அப்படி இல்லை. எப்படி இருந்தாலும் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட் தி எண்ட் நான் அவனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டம்பிள்டோர் அவரே வந்து உன்னை கூட்டிகிட்டு வர போகிறாருன்னு கேள்விப்பட்ட போது கண்டிப்பாக அது ப்ராஃபஸி சம்மந்தமாக தான் இருக்குன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு ரான் ஈகராக இப்போ பேசிகிட்டு இருப்பான். அண்ட் நாங்கள் நினச்சதும் கரெக்டாக தானே இருந்திருக்கு. ஹாரி, இதிலிருந்து உன்னை எதுவுமே காப்பாற்ற முடியாதுன்னா கண்டிப்பாக டம்பிள்டோர் உனக்கு ப்ரைவேட் லெசன் கொடுக்குறேன்னா சொல்லியிருக்க மாட்டார். அவரோட டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ண போகிறாரு சொல்லு. உனக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் அவர் நினைக்கிறாரு அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆமாம் ஹாரி, அதுதான் உண்மை. அவர் உனக்கு என்ன டீச் பண்ண போகிறாருன்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் அட்வான்ஸ்டு டிஃபென்சிவ் மேஜிக்காக இருக்கும், இல்லைனா பவர்ஃபுல் கவுண்டர் கர்சஸாக இருக்கும், இல்லைனா ஆன்டி ஜிங்ஸஸாக இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஹெர்மாயினி சொல்கிற எதையுமே ஹாரி இப்போ காதில் வாங்க மாட்டான். அவன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே வாமாக ஏதோ ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த சூரிய வெளிச்சனால இல்லை, அவனுக்கு என்னென்னா அவனோட இதயத்தை இவ்வளோ நாள் அடைச்சி ஒரு விஷயம் இருந்ததா, அது அவனை ரொம்ப அப்படியே போட்டு டைட்டாக இறுக்கிக்கிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே அப்படியே கரைஞ்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ரானும் ஹெர்மாயினியும் ரொம்ப ஷாக் ஆகி தான் இருக்காங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து அதை ரொம்ப வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னென்னா அவன் கூட இப்போ அவங்க 2 பேரும் இருக்காங்களே, இவனை விட்டு அவங்க 2 பேருமே போகல. இவனை வந்து நார்மலாக்க அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவனை பிரேஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவன் வந்து ஒரு டேஞ்சரஸ் ஆனவன், கண்டாமினேட்டட் ஆனவன், இவன் கூட நம்ம இருக்கக்கூடாது, இவன்கிட்ட இருந்து நம்ம போயிடுவோம், இருந்தால் நமக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு ரானும் நினைக்கல, ஹெர்மாயினியும் நினைக்கல. இவ்வளோ பெரிய விஷயத்த அவன் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லியுமே அவங்க இவன் கூடவே தான் இருக்காங்க. இவனை நார்மலாக்க தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹாரிக்கு அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ வாமாக இருக்கும். ஹெர்மாயினி இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வழியாக அது ஏதோ என்சான்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசிட்டு கன்க்ளூட் பண்ணுமா. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் என்னையும் ரானையும் தவிர்த்து நீ இன்னொன்று ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிற. நம்ம அவுல் ரிசல்ட்ஸ் வேறு எப்போ வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. சீக்கிரமாகவே வந்துடும் தான் நினைக்கிறேன், ஏற்கனவே 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹாரி இப்போ சடனாக ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பான். அவனுக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கே வந்திருக்கும் நேற்று நைட்டு நடந்த கான்வர்சேஷன்.
இன்னைக்கு தான் அவுல் ரிசல்ட்ஸ் வரும்னு டம்பிள்டோர் சொன்னார் அப்படின்னு அவன் சொல்லுவானா, இன்னைக்கா அப்படின்னு ஹெர்மாயினி கத்தும். இன்னைக்கா ஓ மை காட் ஹாரி, இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை அப்படி இப்படின்னு சரியாக அலற ஆரம்பிச்சிரும். வேகமாக எந்திரிச்சு நான் போய் அவுல்ஸ் வந்திருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரூம்லேருந்து கீழே ஓடிடும். ஹாரியும் ராணும் 10 நிமிஷம் கழிச்சு தான் கீழேயே வருவாங்களா. ஹாரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனோட அந்த எம்டி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரே இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு கீழே வந்துட்டுருப்பானா. பார்த்தா ஹெர்மாயினி அங்கே இருக்கிற கிச்சன் டேபிளில் உட்காந்துட்ருக்குமா. பார்க்குறதுக்கு பாதி பாண்டா கரடி மாதிரியே உட்காந்துருக்கும். அதோட கண்ணு ஃபுல்லாக அந்த பிளாக் ஆகிருக்கும்ல, அதனால மாலி ஆண்டி அதை சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே பக்கத்தில் நின்று. இது என்ன போகவே மாட்டேங்குது அப்படின்னு மாலி ஆண்டி ரொம்ப பயந்து போய் சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்களோட கையில் மந்திரக்கோலை வச்சுருப்பாங்க. இன்னொன்று ஒரு கையில் த ஹீலர்ஸ் ஹெல்ப்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த புக்கில் இருக்கிறத பார்த்து தான் பண்ணுவேன், கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இது ஏன் இப்படி போகவே மாட்டேங்குது, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் நின்று சொல்லிட்டு இருப்பாங்களா. இது ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட ஐடியாவாக தான் இருக்கும். என்ன பண்ணாலும் அது போகாமல் இருந்தால் தான் அவனுங்களுக்கு ஃபன்னியான ஜோக்காக இருக்கும் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்குமா. பட் இது ஆகணும், வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் இது மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே கதறிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் ஆகாது டியர், கண்டிப்பாக நம்ம இதுக்கான ஆன்டிடோட கண்டுபிடிச்சிடலாம், டோன்ட் வரி அப்படின்னு மாலி ஆண்டி அதை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ரொம்ப ஃபன்னியாக இருப்பாங்கன்னு பில்லி என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு ஃப்ளர் ரொம்ப செரீனாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்குமா. ஆமாம், இங்கே உட்காந்து நான் நல்லா கத்தி சிரிச்சிட்ருக்கேன்ல அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லும். தென் அது சடனாக எந்திரிச்சு அந்த கிச்சனையே சுற்றி நடந்து வந்துட்டுருக்கோம். அதோட கையை போட்டு பிசைஞ்சிட்டே, மிஸ்ஸஸ் வீஸ்லி நீங்கள் ஷோராக தான் சொல்கிறீங்களா, காலையிலேருந்து இங்கே எந்த ஒரு அவுளும் வரலையா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப டென்ஸ்டாக கேட்டுட்ருக்குமா. எஸ் டியர், நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மாலி ஆண்டி ரொம்ப பேஷண்ட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. மணி இப்போ 9 தானே ஆகுது, இன்னும் நல்லா டைம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் ஏன்ஷியன்ட் ரூன்ஸ் ஒழுங்காகவே பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப ஃபீவரிஷாக பேச ஆரம்பிச்சிடும். எனக்கு நல்லா தெரியும், நான் அட்லீஸ்ட் ஒரு இதாவது மிஸ்ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ்லாம் ப்ராக்டிக்கல் நான் ஒழுங்காகவே பண்ணலை. டிரான்ஸ்ஃபிகரேஷன் அப்போ முடிக்கும் போது ஒழுங்காக தான் இருந்தது. ஆனால் இப்போ திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படின்னு அது ரொம்ப கத்திக்கிட்டு பயந்துட்டு பேச ஆரம்பிச்சிருமா. ஹெர்மாயினி தயவு செஞ்சு வாயை மூடுறியா, இங்கே நீ ஒருத்தி மட்டும் நர்வஸாக இல்லை அப்படின்னு ரான் சரியாக கத்துவான். அண்டு கண்டிப்பாக நீ எல்லாத்துலேயுமே அவுட்ஸ்டாண்டிங் தான் வாங்குவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாயை மூடு, தயவு செஞ்சு வாயை மூடு அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக அதோட கையை எடுத்து அதோட காதை நல்லா டைட்டாக பொத்திக்கும். எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக எதுலையாவது ஃபெயில் ஆகிருப்பேன் அப்படின்னு அது ரொம்ப பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஹாரி அந்த ரூமில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்பானா. பட் அதுக்கும் ஹெர்மாயினி தான் ஆன்சர் பண்ணும். நம்மளோட ஹெட் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேர்மோட எண்டப்போ நான் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கிட்ட கேட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹாரியோட வயிறு இப்போ தான் லைட்டாக ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பேசாமல் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பான். பாபாட்டன்ஸ்லலாம் அப்படின்னு ஃப்ளர் இப்போ பேச ஆரம்பிக்குமா. இந்த மாதிரி இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுதான் பெட்டராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம்லேயே உட்காருவோம், 5 வருஷம் கழிச்சு இல்லை அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஃப்ளர் பேசுகிற சத்தம் சுத்தமாக கேட்காம போயிடும். ஏன்னா ஹெர்மாயினி அங்கே சரியாக கத்திகிட்ருக்கோம். அது வேகமாக அங்கே இருக்கிற கிச்சன் விண்டோவை கையை காமிச்சு பயங்கரமாக அலறிட்டுருக்கோம். பார்த்தா வானத்தில் தூரத்தில் 3 புள்ளி மாதிரி ஏதோ வந்துட்டுருக்க மாதிரி தெரியுமா. அது கொஞ்சம் பக்கத்தில் வர நல்லா கிளியராக பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அது கண்டிப்பாக ஆந்தைங்க தான் அப்படின்னு ராணும் வேகமாக ஹெர்மாயினி பக்கத்தில் எந்திரிச்சு வந்து நிற்பான் அந்த விண்டோ பக்கத்தில். 3 ஆந்தைங்க வருது அப்படின்னு ஹாரியும் இப்போ ரான் அண்ட் ஹெர்மாயினி பக்கத்தில் போய் நிற்பான். ஒவ்வொரு பேத்துக்கும் ஒன்று போல் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப பயந்து போய் எக்ஸ்ட்ரீமாக பயந்து போய் குசுன்னு பேசிகிட்டு இருக்கும். ஓனோ அப்படின்னு அது ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்குமா. ரான் அண்ட் ஹாரியோட கையை போட்டு டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். அந்த 3 ஆந்தைங்களும் இப்போ டைரெக்டாக பரோவை பார்த்து பறந்து வந்து அந்த கார்டன் பாத் வழியாக வீட்டை பார்த்து பறந்து வந்துட்டுருக்குங்களா. அதுங்க கிட்ட நல்லா பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற என்வலப் இருக்கும். நோ அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுமா. மாலி ஆண்டி இவங்க 3 பேருமே தள்ளி விட்டுட்டு அந்த கிச்சன் விண்டோவை போய் ஓப்பன் பண்ணி அந்த 3 ஆந்தையும் உள்ளே விட்டுட்ருப்பாங்க. அந்த 3 ஆந்தைங்களும் அந்த கிச்சன் டேபிள் மேலே நீட்டாக வந்து நின்றுட்டு அதுங்களோட ரைட் காலை அவ்வளோ அழகாக தூக்கும். ஹாரி முன்னாடி போவானா. அவனோட லெட்டர் நடுவில் இருந்த ஆந்தைக்கிட்ட இருந்ததா. அவன் நடுங்கிக்கிட்டே போய் அந்த லெட்டரை எடுப்பான்.
அவனுக்கு லெஃப்ட் சைடு ரான் அவனோட லெட்டர் எடுத்துகிட்டு இருப்பானா, அவனுக்கு ரைட் சைடு ஹெர்மாயினி அதோட லெட்டர் எடுத்துகிட்டு இருக்கும். அது கை பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்குமா. அது நடுங்கில் அந்த ஆந்தையவே போட்டு பயங்கரமாக ஆட்டிக்கிட்டு இருக்கும். கிச்சனில் இருக்க யாருமே பேச மாட்டாங்க. அட்லாஸ்ட் ஹாரி அவனோட என்வலப்பை அந்த ஆந்தைக்கிட்டேருந்து எடுத்து வேகமாக அதை ஓப்பன் பண்ணி அந்த பார்ச்மெண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கும்ல அதை வெளியில் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா அதில் மேலே நல்லா ப்ராடாக இருக்கிற போல்டு லெட்டரில் ஆர்டினரி விசார்டிங் லெவல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே பாஸ் கிரேட்ஸ் அப்படின்னு போட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஓ அப்படின்னு போட்டிருக்கும். எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு போட்டு ஈன்னு எழுதியிருக்கும். அக்செப்டபிள் அப்படின்னு போட்டு ஏன்னு எழுதியிருக்கும். இந்த பக்கம் சைடில் ஃபெயில் கிரேட்ஸ் அப்படின்னு போட்டு புவர்ன்னு போட்டு பீன்னு எழுதியிருக்கும். ட்ரெட்ஃபுல் அப்படின்னு போட்டு டீன்னு எழுதியிருக்கும். ட்ரால் அப்படின்னு போட்டு டீன்னு எழுதியிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓ கிரேட், இ கிரேட், ஏ கிரேட் இது 3 தான் பாஸ் கிரேட்ஸு. பி கிரேட், டி கிரேட், டி கிரேட் இந்த 3 ஃபெயில் கிரேட்ஸு. அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கும்னா ஹாரி ஜேம்ஸ் பாட்டர் ஹேஸ் அச்சீவ்ட் அப்படின்னு போட்டு நல்லா போல்டு லெட்டரில் போட்டு அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக ஆஸ்ட்ரானமி அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு சைடில் ஏ கிரேடுன்னு இருக்கும். ஆஸ்ட்ரானமி சப்ஜெக்டில் ஹாரி பாஸ் ஆகிட்டான். அதுக்கு கீழே செகண்டாக கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்ன்னு போட்டு சைடில் இ கிரேடுன்னு போட்டிருக்கோம். இதுலையும் அவன் பாஸ் ஆகிட்டான். தேர்டாக சாம்ஸ்ன்னு போட்டு அதுக்கு சைடில் இ கிரேடுன்னு எழுதியிருக்கோம். இதுலையும் பாஸ் ஆகிட்டான். அதுக்கு ஃபோர்த்தாக டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ்ன்னு போட்டு ஓன்னு இருக்கும். அதுலேயும் அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் வாங்கிட்டான். ஃபிஃப்த்தாக டிவினேஷன் போட்டு அதுக்கு நேராக பி கிரேடுன்னு இருக்குமா, ஃபெயில் ஆகிட்டான். சிக்ஸ்த்தாக ஹெர்பாலஜி சப்ஜெக்ட் போட்டு அதுக்கு நேராக இ கிரேடுன்னு இருக்கும், பாஸ் ஆகிட்டான். செவன்த்தாக ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்குன்னு போட்டு டி கிரேடுன்னு இருக்கும், ஃபெயில் ஆகிட்டான். அதில் எயித்தாக போர்ஷன்ஸுன்னு போட்டு இ கிரேட் இருக்கும், பாஸ் ஆகிட்டான். நைன்த்தாக டிரான்ஸ்ஃபிகரேஷன் போட்டு அதுலேயும் இ கிரேட் இருக்கும், பாஸ் ஆகிட்டான். எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஹாரி திரும்ப அந்த பார்ச்மெண்ட்டை ரீட் பண்ணிகிட்டே இருப்பானா. அதை அகெயின் அண்ட் அகெயின் ரீட் பண்ண அவனோட ப்ரீத்திங் இப்போ கொஞ்சம் நார்மலாக ஈஸியாகும். இது ஓகே தானே? எப்போவுமே அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் டிவினேஷனில் ஃபெயில் ஆயிடுவான்னு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் பாஸ் ஆகிறதுக்கு அவனுக்கு சுத்தமாக சான்ஸே இல்லை. ஏன்னா அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே பாதிலே தானே அன்றைக்கி அவன் அந்த கனவு கண்டு மயக்க போட்டு கீழே விழுவான்ல. அண்ட் மித்தபடி அவன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே அவன் பாஸ் ஆகிட்டான். அவன் வேகமாக திரும்பவும் அந்த கிரேட்ஸை பார்த்துட்ருப்பானா. அதில் டிரான்ஸ்ஃபிகரேஷன்லையும் ஹெர்பாலஜியும் நல்லாவே பாஸ் ஆகிருப்பான். அதாவது எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்திருப்பான். ஈவன் போர்ஷன்ஸில் கூட அவன் எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்திருப்பான். அண்ட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸில் அவன் அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் வாங்கியிருப்பான். ஹாரி இப்போது நிமிர்ந்து சுற்றி பார்ப்பானா. பார்த்தா ஹெர்மாயினி அவனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கும். அது இன்னும் அதோட பார்ச்மெண்ட்டை ரீட் பண்ணிகிட்ருக்கும். அதனால் தலையை கீழே குனிஞ்சு வச்சுருக்குமா. அப்படியே திரும்பி ரானை பார்ப்பானா. பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குமா. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேயும் டிவினேஷன்லேயும் தான் ஃபெயில் ஆயிருக்கேன். அதில் ஃபெயில் ஆனால் என்ன, பாஸ் ஆனால் என்ன அப்படின்னு அவன் ரொம்ப ஹாப்பியாக ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்தா என்னோடது பிடி உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி இப்போது ரானோட கிரேட்ஸை பார்த்துட்டு இருப்பானா. அதில் எந்த சப்ஜெக்ட்லேயுமே அவன் அவுட்ஸ்டாண்டிங் வாங்கியிருக்க மாட்டான். பட் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இ கிரேட், ஏ கிரேட் வாங்கியிருப்பான். கண்டிப்பாக நீ டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸில் ஓ கிரேட் வாங்குவேன்னு எனக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு அவன் ஹாரியோட ஷோல்டரை பஞ்ச் பண்ணிகிட்ருப்பான். நம்ம நல்லா பண்ணிட்டோம் தானே அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருப்பான். வெல் டன் அப்படின்னு மாலி ஆண்டி ரொம்ப ப்ரௌடாக ரானோட ஹேரை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்ருப்பாங்க. டோட்டலாக 7 owls வாங்கிட்ட ரான். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோடதை சேர்த்தா கூட இவ்வளோ வராது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெர்மாயினி அப்படின்னு ஜின்னி இப்போ கூப்பிடுமா. ஏன்னா ஹெர்மாயினி இன்னும் நிமிர்ந்தே பார்க்காது. நீ எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு ஜின்னி கேட்குமா. நான் நாட் பேட் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஸ்மாலாக வாய்ஸை வச்சுட்டு சொல்லும். ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரான் இப்போ வேகமாக ஹெர்மாயினி கையில் இருக்கிற அந்த ரிசல்ட்டை பிடுங்கி பார்ப்பானா. நினச்சேன் 9 அவுட்ஸ்டாண்டிங்ஸ் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸில் மட்டும் எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குனிஞ்சு ஹெர்மாயினியை பாதி அவனுக்கு சிரிப்பாகவும் வரும், அதே சமயம் பாதி கடுப்பாகவும் வந்துட்டுருக்கும். நீ இப்போது 10 அவுட்ஸ்டாண்டிங் வாங்கலைன்னு தானே கவலையாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு அவன் கேட்பானா. ஹெர்மாயினி ஆமான்ற மாதிரி தலையாட்டுமா. ஹாரி பயங்கரமாக கத்தி சிரிப்பான். வெல் இப்போ நாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு ரான் நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பானா. அம்மா இன்னும் கொஞ்சம் சாசேஜ் தரீங்களா அப்படின்னு கேட்டுட்ருப்பான். ஹாரி திரும்பவும் கீழே குனிஞ்சு அவனோட ரிசல்ட்ஸை பார்த்துட்ருப்பானா. அவன் நினச்சி பார்த்தது மாதிரியே கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் ரிசல்ட் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு சின்னதாக ஒரு ரெக்ரெட் மட்டும் இருக்கும். என்னன்னா அவன் ஆர்ஆர் ஆனுன்னு நினச்ச அவனோட ஆம்பிஷன் இப்போ எண்ட் ஆயிடுச்சுன்றது தான். பிகாஸ் அவன் போர்ஷன்ஸில் ரெக்வயர்டு கிரேட் அவன் செக்யூர் பண்ணலை. ஏன்னா ப்ரொஃபஸர் ஸ்னேப் என்ன சொல்லியிருப்பார்னா, போர்ஷன் சப்ஜெக்டில் ஓ கிரேட் அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் எடுத்தால் தான்
நியூ இயருக்கு அலோவ் பண்ணுவேன். அதாவது 6th இயர் 7th இயர் போர்ஷன்ஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக அவுல் எக்ஸாமில் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துருக்கணும்னு சொல்வார் போர்ஷன்ஸில். ஸோ இவன் இ கிரேட் தானே எடுத்திருப்பான், அவுட்ஸ்டாண்டிங்க்கு அடுத்த கிரேட் எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்திருப்பான். அவனுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் போர்ஷன்ஸில் அவன் ஓ கிரேட் எடுக்க மாட்டான்னு. பட் திரும்பவும் அந்த போர்ஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இ கிரேட் அந்த ரிசல்ட்டில் பார்ப்பானா இப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகும், ஒரு மாதிரி அவன் ரொம்பவே கவலைப்படுவான். பட் அவனுக்கே இப்போ ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். பிகாஸ் ஹாரி கிட்ட நீ ஆரர் ஆனால் வேறு லெவலில் வருவ அப்படின்னு சொன்னதே டெத் ஈட்டராக இருந்த ஒருத்தவன் தான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5th இயர் படிச்சுட்டு இருக்கும்போது காப்லெட் ஆஃப் ஃபயரில் ஜூனியர் பார்ட்டி க்ரௌச் தானே சொல்லியிருப்பான் அவன் ஒரு டெத் ஈட்டர் தானே. பிகாஸ் அவன் அப்போது மேடை முடியாக மாறியிருப்பான். பாலிஜூஸ் போர்ஷன் குடிச்சிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருப்பான்ல மேடை முடியா மாதிரி. அவன் தான் ஃபஸ்ட்டு ஹாரி கிட்ட சொல்லியிருப்பான் ஆரர்ஸ் பற்றியே. பட் சம்மவ் அந்த ஐடியா வந்து அவனுக்குள்ளேயே இருந்தது, ஹாரிக்குள்ளேயே இருந்தது. அவனுக்கு ஆரரை தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்க சுத்தமாக அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எதை பற்றியும் அவனால் யோசிக்க கூட முடியல. அதுவும் 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த ப்ராஃபஸியில் இருக்கிறத கேட்டதில் இருந்து ஆரர் ஆகிறது தான் அவனுக்கான ரைட் டெஸ்டினி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். பிகாஸ் அந்த ப்ராஃபஸில் என்ன இருந்தது, ஒருத்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அவன் என்ன யோசிப்பானா இதுதான் பெஸ்ட்டான சான்ஸ் ஆஃப் சர்வைவல் அப்படின்ற மாதிரி நினப்பான். ஸோ இந்த ஹைலி ட்ரெயின்டு விசார்ட்ஸ் கூட போய் அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டானா. ஏன்னா அவங்களோட ஜாபே என்ன, வால்டமோர்ட்டை கண்டுபிடிச்சி கொள்வது தானே. ஸோ நம்ம அதுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு வச்சுருப்பான். அதனால தான் அவனுக்கு இப்போது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இதோட Chapter 5 An Excess of Phlegm முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் Chapter 6 Draco's Detourல வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until then, bye bye. Tales by Minnie.